கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லோட்டஸ் சீட்ஸ் எல்லாமே முளைக்க வச்சுருந்தேன். அது வந்து ஃபுல்லாமே வெயில் படாத இடத்துல வச்சு அழுகிருச்சு. அதனால் திரும்பியுமே ஒரு 3 சீட் எடுத்து முளைக்க வச்சுருந்தேன். அது வந்து 2 அணா நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. அதனால் அசோலா, சல்வினியாலாம் போட்டிருந்த பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அது வந்து இப்போ நல்லாவே வேர் விட்டு லீஃப்மே பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பிளான்டேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இன்னொன்று, இந்த வீடியோ எடுத்துக்கு முக்கியமான காரணமே நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த பாட் செட்டப் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த எருவையும் மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால ஓவர் ஹீட் ஆகி எனக்கு வந்து லில்லி டியூபர் வந்து நல்லா இருக்குது. இந்த லோட்டஸ் டியூபரில் வந்து அந்த லீஃப் எல்லாமே புதுசாக வருது. ஆனால் அது வந்து கருகுது. இலை எல்லாமே ஒரு 2-3 நாள் இருக்குது, அப்புறம் திரும்ப கருகிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பேஸில் வந்து எரு போட்டுட்டு அதுக்கப்புறமா மேல் டாப்பில் மண் போட்டு தான் பிளான்டேஷன் பண்ணணும். இருந்தாலுமே நான் சீடுலேருந்து வளர்ந்ததையுமே திரும்ப வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தான் வச்சு பார்த்துருக்கேன். இதுவுமே சரி வராமல் கருகிட்டே இருந்துச்சுன்னா திரும்ப வந்து நான் மேல் டாப்பில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே, எரு கலந்த மண் எல்லாத்தையுமே மேல் டாப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு திரும்ப வந்து மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பிளான்டேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.